Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கலில் சாலையை சீரமைக்க விடிய அரசை பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கலில் இருந்து தண்டரைப்பேட்டை செல்லும் இணைப்பு சாலை விடிய ஆட்சியில் பராமரிப்பு இன்றி 4 ஆண்டுகளாக மிகவும் சேதமடைந்த குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலையில் சாலையின் அவலம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் வெகுண்டெழுந்துள்ள பொதுமக்கள் சாலையை விரைவில் சீரமைக்காவிட்டால் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என விடிய அரசை எச்சரித்துள்ளனர். இந்த ரோடு பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல் இருந்து தண்டரைப்பேட்டை இணைக்கும் ரோடு இது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக குண்டும் குழியுமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்குது. மக்கள் நடக்க முடியல, பைக்ல போக முடியல. ஆம்புலன்ஸ் ஊர் உள்ள வந்தாக்கா திரும்பி அந்த நோயாளியை கூப்பிட்டு செல்ல போறதுக்கான வழியும் இங்க இல்லை. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்று போய் 1 hour நின்று போச்சுங்க. அதுக்கப்புறம் மண்ணு கொட்டி திரும்ப எடுத்துட்டு போனாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று மோசடியில் ஈடுபடுவதை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தச்சூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கிலோவிற்கு ₹1 ஹேண்ட்லிங் சார்ஜ் ₹20 கொள்ளையடிப்பதோடு நெல் தூற்றும் போது மூட்டைக்கு 4 கிலோ நெல்லை கொள்ளையடிப்பதாகவும் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதே முதல் வேலையாக வைத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளியான கஸ்தூரி என்ற பெண் தனது 2 சகோதரிகளுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். அவர்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தை ஏழுமலை என்ற உறவினர் உரிமை கோருவது குறித்து பல மாதங்களாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை அருகே புகையான் நோய் தாக்குதல் காரணமாக 1500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் பதராக மாறியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பாலக்குறிச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் குடிமராமத்து செய்ய தவறிய விடிய அரசால் தண்ணீர் இன்றி இன்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் புகையான் நோய் தாக்குதலால் பயிர்கள் பதராக மாறியதை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். அதற்கு வேளாண் துறை பரிந்துரைத்த மருந்துகளும் பயனளிக்காததால் ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் இழப்பை சந்திக்கும் விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் செல்லும் வழியில் குப்பைகள் மலை போல தேங்கி உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதால் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக தூய்மை பணிகளை மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி இருப்பது விவசாயிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. முருகன் என்பவர் 20 ஏக்கர் நிலத்தை லீசுக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் தோட்டத்தில் புகுந்த யானைகள் 1500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் 60க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் சாய்த்தன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி முருகன் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.